Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் மஞ்சள் காமாலை நோய் வேகமாக பரவி வருவது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதே இந்த நிலைக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் 55 வார்டுகளோடு அமைந்துள்ள திருநெல்வேலி மாநகராட்சி 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்படுகிறது. இவற்றில் மேலப்பாளையம் மண்டலத்தில் உள்ள குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வசிப்போருக்கு அதிக அளவில் மஞ்சள் காமாலை நோய் தாக்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அரசு ஆரம்ப சுகாதார மையத்திலும் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலைக்கு கடந்த 5-6 மாதங்களாக மாநகராட்சி விநியோகிக்கும் குடிநீர்தான் காரணம் என மருத்துவமனைகளில் பரிசோதனை செய்ததில் தெரிய வந்ததாக குறிச்சி பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். 200க்கும் மேற்பட்டவருக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாருக்குமே மஞ்சக்காமலை இருக்குது. இது எதனாலன்னு சொல்லி நான் மாநகராட்சியில கேட்கறேன். தண்ணினால தான் சொன்னாங்க. இப்பவும் மாநகராட்சியிலும் கேட்கறேன், தண்ணினால தான் சொல்றாங்க. பாயில் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால மஞ்சக்காமலை எதனால ஒரு சுகாதாரமான தண்ணி கூட மக்களுக்கு குடிக்கிறது கொடுக்க முடியலையா இந்த மாநகராட்சியால? என்ன பிரச்சனைன்னு தண்ணியை பார்த்து அதை சரி பண்ணதுக்கு முடியல இந்த மாநகராட்சிக்கு. எந்த அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது சேர்மனோட வார்டு, எங்களோட வார்டு, நான் குடியிருக்கிறது. எங்க ஏரியால மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 90 குழந்தைகளுக்கு மஞ்சக்காமலை, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 20 நாள் 30 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து மஞ்சக்காமலை சரி பண்ணி வந்திருக்காங்க. இப்பவுமே இன்னும் அந்த தண்ணி சரி வரல. இப்பவும் வர தண்ணி எல்லாம் மஞ்சா தான் வருது, குடிக்க முடியல. வெந்நி சூடு பண்ணி வச்சிருந்தாலுமே எங்களுக்கு குடிக்கிறதுக்கு அது அந்த அளவுக்கு இது இல்ல. இந்த கலர்ல தான் தண்ணி வருது. இதான் எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கோம். இங்க ஊரடங்கு எல்லாருமே ஒரு 6 மாசமா இதை தான் குடிச்சிட்டு இருக்கோம். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பல ஆழ்துளை கிணறுகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டவை என்பதால் தண்ணீர் கலங்கலாக வருவதாகவும் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்குமாறும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. குடிநீரால் மஞ்சள் காமாலை பரவுவதாக எழும் குற்றச்சாட்டு குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டோம். மாநகரில் 18 பேர் மட்டுமே மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் நோய் கட்டுக்குள் இருப்பதாகவும் கூறினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district.